வணக்கம். வங்கித் தேர்வுகளுக்காக உங்க ஆங்கில சொற்களஞ்சியத்தை, அதாவது வொகாபுலரிய இன்னும் கூர்மையாக்குறதுக்கான இந்த சிறப்பு பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம். வணக்கம். இன்னைக்கு நம்மகிட்ட ரெமாக்ஸ் அகாடமியோட டே 6 வார்த்தைகளின் தொகுப்பு இருக்கு. வார்த்தைகள் 251லிருந்து 300 வரை. ஆமாம். நாம வெறும் வார்த்தைகளையும் அர்த்தங்களையும் மட்டும் பார்க்க போறதில்ல. கரெக்ட். இந்த வார்த்தைகள் வங்கி மற்றும் பொருளாதார உலகத்துல எப்படி ஒரு கதையை சொல்லுதுங்கிறத ஆழமா பார்க்க போறோம். மிகச்சரியா சொன்னீங்க. ஒரு வார்த்தைங்கிறது வெறும் சொல் இல்ல, அது ஒரு கருவி. வங்கி தேர்வுகள்ல, குறிப்பா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல ஒரு வார்த்தையோட அர்த்தம் மட்டும் முக்கியம் இல்ல, அது பயன்படுத்தப்படுற சூழலும் ரொம்ப முக்கியம். அப்ப வாங்க இந்த 50 கருவிகளை எப்படி சரியா பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். பார்க்கலாம். சரி, முதல் வார்த்தை அனலிஸ்ட், தமிழ்ல பகுப்பாய்வாளர். சொல்லப்போனா இவர் ஒரு துப்பறிவாளர் மாதிரி. எண்கள், டேட்டா, மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ் இதையெல்லாம் வச்சு அடுத்து என்ன நடக்கும்னு கணிப்பவர். ஓஹோ. உதாரணத்துக்கு, தி ஃபினான்ஷியல் அனலிஸ்ட் predicted a rise in inflation rates. நிதி பகுப்பாய்வாளர் பணவீக்க விகிதங்கள் உயரும்னு கணிச்சார். இவங்களோட கணிப்பை நம்பிதான் பெரிய நிறுவனங்கள் முதலீட்டு முடிவுகளை எடுக்குது. அப்போ அனலிஸ்ட் செய்யற வேலை தான் அனலைஸ் பண்றது இல்லையா? பகுப்பாய்வு செய் அப்படின்னு. எக்ஸாக்ட்லி. அனலிஸ்ட்ங்கிறது நவுன், அனலைஸுங்கிறது வெர்ப். அந்த செயல். We must analyze the customer data before approving the loan. அதாவது கடன் கொடுக்கறதுக்கு முன்னாடி. ஆமா, கடன் கொடுக்கறதுக்கு முன்னாடி வாடிக்கையாளரோட தரவுகளை நம்ம நல்லா ஆராயணும். இது வெறும் தகவலை பார்க்கறது இல்ல, அந்த தகவலுக்கு பின்னாடி இருக்கிற ஆபத்து, அதாவது ரிஸ்க் என்னன்னு புரிஞ்சுக்கிறது. இதுதான் ரிஸ்க் மேனேஜ்மெண்டோட முதப்படி. அடுத்து ஒரு மிக வலுவான வார்த்தை அனார்கி, அராஜகம். இது எப்படி நிதி உலகத்துக்கு பொருந்தும்? எனக்கு இது தெருக்கள்ல நடக்கிற கலவரம் மாதிரி தோணுது. நல்ல கேள்வி. ஏன்னா அராஜகம்னு சொன்ன உடனே நமக்கு அதுதான் ஞாபகம் வரும். ஆமா. ஆனா நிதிச்சந்தையில அராஜகம்ங்கிறது கலவரம் இல்ல, அது ஒரு பிரேக் டவுன் ஆஃப் ட்ரஸ்ட், நம்பிக்கையோட சரிவு. நம்பிக்கையோட சரிவா? ஆமா. உதாரணத்தை பாருங்க. Without regulations, the stock market would descend into anarchy. அதாவது செபி மாதிரி ஒழுங்குமுறை அமைப்புகள் இல்லைன்னா யார் வேணும்னாலும் தில்லுமுடு செய்யலாம். உங்க முதலீடு ஒரே ராத்திரியில காணாம போலாம். அந்த நம்பிக்கையின்மைதான் உண்மையான நிதி அராஜகம். ஓஹோ, இப்ப புரியுது. அடுத்த வார்த்தை அனாத்திமா, வெறுக்கத்தக்கது அல்லது சாபம். இது ஒரு தீவிரமான உணர்ச்சியை குறிக்குது. ஆமா. இது வெறுமனே எனக்கு பிடிக்கலன்னு சொல்றதை விட 100 மடங்கு வலுவானது. உதாரணமா, high risk unregulated bonds are anathema to conservative investors. அதாவது அதிக ஆபத்துள்ள பத்திரங்கள். ஆமா, அந்த மாதிரி பத்திரங்கள் பழமைவாத முதலீட்டாளர்களுக்கு ஒரு சாபம் மாதிரி. அவங்க அதை தொடவே மாட்டாங்க. ஒரு தேர்வுல இந்த வார்த்தைய பார்த்தாலே எழுத்தாளரோட மனநிலை ரொம்ப எதிர்மறையா இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த தொகுப்புல கடைசி வார்த்தை அனாட்டமி. எனக்கு தெரிஞ்சு இது உயிரியல் பாடம், உடல் அமைப்பு. இங்க எப்படி இது? இங்கே இது ஒரு அற்புதமான உருவகம், ஒரு மெட்டஃபர். ஒரு உடலை அறுவை சிகிச்சை செஞ்சு பாகம் பாகமா பிரிச்சு பார்க்கற மாதிரி ஒரு சிக்கலை பிரிச்சு பார்க்கறது. சரி. The report explains the anatomy of the recent banking crisis. அந்த அறிக்கை சமீபத்திய வங்கி நெருக்கடியோட உடற்கூறுகளை விளக்குது. அதாவது அந்த நெருக்கடி எப்படி உருவாச்சு, மூல காரணங்கள் என்ன, எந்தெந்த பாகங்கள் செயலிழந்துச்சுன்னு ஆழமா ஆராயுது. அருமை. அடுத்த 5 வார்த்தைகள். முதலாவது ஆன்செஸ்ட்ரி, மூதாதையர் வழி. பாத்தீங்கன்னா ஒரு வங்கியோட மதிப்பே அதோட நம்பகத்தன்மை தான். அந்த நம்பகத்தன்மை எங்கிருந்து வருது? அதோட வரலாற்றிலிருந்து. சரிதான். The bank traces its ancestry back to the 19th century cooperative movement. இந்த வங்கி தன்னோட பாரம்பரியத்தை 19ஆம் நூற்றாண்டு கூட்டுறவு இயக்கத்திலிருந்து கண்டறியுதுன்னு சொல்லும்போது, நாங்க நேத்து ஆரம்பிச்ச நிறுவனம் இல்ல, எங்களுக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்குன்னு சொல்றாங்க. இது வாடிக்கையாளர்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கும். நிச்சயமா. வெறும் புள்ளி விவரங்களை விட ஒரு கதைக்கு அதிக சக்தி உண்டு. அதுதான் அடுத்த வார்த்தை anecdote, சிறுகதை. அல்லது ஒரு நிகழ்வோட சுவாரஸ்யமான விவரணம். மிகச்சரி. ஒரு CEO கம்பெனியோட நஷ்டத்தை விளக்க நிறைய ஸ்லைடுகள் போட்டார். யாருக்கும் புரியல. ஆனா அப்புறம் ஒரு நிமிஷம் ஒரு சின்ன கதையை சொன்னார். உடனே எல்லாருக்கும் காரணம் புரிஞ்சிடுச்சு. அதுதான் anecdoteோட சக்தி. உதாரணமா, the CEO shared an anecdote about his first day as a teller. இது ஊழியர்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். அடுத்த 2 வார்த்தைகளும் பொருளாதாரத்தை ஒரு மனித உடலா பாக்குது. அனீமியா மற்றும் அனிமிக். ஆமா, இது ஒரு சிறந்த ஒப்பீடு.
ஒருத்தருக்கு ரத்த சோகை அதாவது அனீமியா இருந்தா எப்படி சோர்வா இருப்பாங்களோ அதே போல ஒரு பொருளாதாரமும் பலவீனமாகலாம். ம் ஹோஹோ, ஹை இன்ஃப்ளேஷன் கேன் காஸ் எக்கனாமிக் அனீமியா. அதிக பணவீக்கம் பொருளாதாரத்தை ரத்த சோகை உள்ள நோயாளி மாதிரி மாத்திடும். அதிலிருந்து வர்ற அட்ஜெக்டிவ் தான் அனிமிக், அதாவது சக்தியற்ற. தி ஸ்டார்ட் அப் ஷோட் அனிமிக் growthனா அந்த நிறுவனம் ரொம்ப பலவீனமான வளர்ச்சியை காட்டுச்சுன்னு அர்த்தம். இந்த தொகுதியோட கடைசி வார்த்தை அனிமோமீட்டர், காற்றின் வேகத்தை அளக்கும் கருவி. இது எப்படி இங்க வருது? இது நேரடியா வங்கி சம்பந்தப்பட்டதில்ல, ஆனா காப்பீட்டுத் துறையோட இன்சூரன்ஸ் செக்டரோட நெருங்கிய தொடர்புடையது. புயலால ஏற்பட்ட சேதங்களுக்கு காப்பீடு கேட்கும்போது தி இன்சூரன்ஸ் கிளைம் ரிலைட் ஆன் டேட்டா ஃப்ரம் அன் அனிமோமீட்டர் டியூரிங் த ஸ்டார்ம்னு சொல்வாங்க. அப்போ அந்த கருவியோட டேட்டாவை வச்சுதான் நஷ்ட ஈடு தீர்மானிக்கப்படும். கரெக்ட். அந்த தரவில் வைத்துதான் நஷ்ட ஈட்டின் அளவு தீர்மானிக்கப்படும். அடுத்த பகுதிக்கு செல்வோம். இங்கேயும் சில சுவாரஸ்யமான உருவகங்கள் இருக்கு. முதலாவது அனஸ்தெட்டிக், மயக்க மருந்து. இது ஒரு முக்கியமான பொருளாதார கருத்து. அனஸ்தெட்டிக் வலிய மட்டும்தான் மறைக்கும், நோயை குணப்படுத்தாது. சரி. அதே போல the government subsidies acted as an anesthetic against the pain of rising prices. விலைவாசி உயர்வோட வலிக்கு அரசாங்க மானியங்கள் ஒரு மயக்க மருந்து மாதிரி செயல்பட்டுச்சு. இது ஒரு தற்காலிக நிவாரணம் தான். ஒரு புதிய தொடக்கத்தை குறிக்கும் வார்த்தை அன்யூ, புதிதாக. ஆம், இது ஒரு முழுமையான மறுதொடக்கம். After the merger, the company started its operations anew. 2 வங்கிகள் இணைஞ்சதுக்கு அப்புறம் பழைய அடையாளங்களை எல்லாம் விட்டுட்டு ஒரு புதிய நிறுவனமா புதுசா பயணத்தை தொடங்குனாங்க. அடுத்து ஆஞ்சலிக், தேவதை போன்ற. நிதி உலகத்துல தேவதைகளுக்கு என்ன வேலை? இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எனக்கும் ஆரம்பத்துல அப்படிதான் இருந்துச்சு. ஆனா ஏஞ்சல் இன்வெஸ்டர்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஏஞ்சல் இன்வெஸ்டர்? ஆமா, ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் ஆரம்ப நிலையில பணம் இல்லாம மூழ்கும் தருவாயில இருக்கும்போது ஒரு தேவதைய போல முதலீடு செய்றவங்கள தான் ஏஞ்சல் இன்வெஸ்டர்னு சொல்வாங்க. உதாரணமா, the angel investor provided support that seemed almost angelic to the struggling firm. அடுத்து 2 வரலாற்று வார்த்தைகள், ஆங்கிலோஃபோபியா மற்றும் ஆங்கிலோ சாக்சன். உலக பொருளாதாரத்தை புரிஞ்சுக்க அதோட வரலாற்றையும் புரிஞ்சுக்கிறது அவசியம். காலனித்துவ காலத்துல இருந்தா ஆங்கிலேய வெறுப்பு தான் ஆங்கிலோஃபோபியா. ஆனா இன்னைக்கு உலக வர்த்தகத்துல அது பெருசா இல்ல. சரி. அதே சமயம் ஆங்கிலோ சாக்சன் எக்கனாமிக் மாடல், அதாவது அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற நாடுகள் பின்பற்றும் சுதந்திர சந்தை முறை, இன்னைக்கும் உலக பொருளாதாரத்துல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. இப்போ அடுத்த பகுதி. முதலாவது ஆங்கிலர், கோணமான. இது ஒரு வங்கியோட கட்டிட வடிவமைப்பு பத்தி பேசுது. ஆமா, ஒரு வங்கியோட கட்டடம்ங்கிறது வெறும் செங்கல் சிமெண்ட் இல்ல, அது அந்த வங்கியோட அடையாளம். The modern bank building features a distinct angular design. ஒரு கட்டடம் கூர்மையான கோணங்களோட நவீனமா இருந்தா அது அந்த வங்கி ஒரு முற்போக்கான வங்கின்ற ஒரு பிம்பத்தை உருவாக்கும். அடுத்து ஆன்ஹைட்ரஸ், நீரற்ற. இது ஒரு வேதியியல் சொல். ஆமா, ஆனா இது பொருளாதாரம் மற்றும் வர்த்தகத்துல, குறிப்பா சரக்கு போக்குவரத்து, அதாவது லாஜிஸ்டிக்ஸ்ல முக்கியமானது. Shipping anhydrous chemicals requires specific insurance policies. நீரற்ற ரசாயனங்களை அனுப்புறதுக்கு பிரத்யேகமான காப்பீடுகள் தேவை. அடுத்து 2ம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஒலிக்குது. ஆனிமா வெர்ஷன் மற்றும் ஆனிமா வேர்ட். என்ன வித்தியாசம்? ஒரு சின்ன ஆனா முக்கியமான வித்தியாசம். ஆனிமா வெர்ஷன்ங்கிறது ஒரு பெயர் சொல், a noun, அதாவது கடும் விமர்சனம். The auditor's report contains strong animaversion. ஓஹோ, ஒரு விமர்சனம். ஆமா, ஆனா அனிமேட்டுங்கிறது ஒரு வினைச்சொல், a verb. அதோட அர்த்தம் குறை கூறுவது. The committee did not wish to animadvert on the manager's decision. ஒன்னு விமர்சனம், மற்றொன்று விமர்சிப்பது. கடைசியா animalcule, நுண்ணுயிரி. இதுவும் உயிரியல் தானே? மறுபடியும் ஒரு அருமையான உருவகம். ஒரு நுண்ணுயிரி கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு சின்னது. அதே போல even a financial animalcule, micro entity, must follow tax laws. ஒரு நிதி நுண்ணுயிரி, அதாவது ஒரு சின்ன நிறுவனம் கூட வரி சட்டங்களை பின்பற்றணும். சட்டத்தின் பார்வையில யாரும் தப்ப முடியாதுங்கிறத இது சொல்லுது. சரியா சொன்னீங்க. ஒரு தேக்கமான பொருளாதாரத்துக்கு புத்துயிர் கொடுக்கறது எப்படி? அதுதான் நம்ம அடுத்த வார்த்தை, அனிமேட், உயிரூட்டு. சரிதான். பொருளாதாரம் ஒரு பெரிய இயந்திரம் மாதிரி. சில சமயம் அது நின்னுடும்.
அப்போ அரசாங்கம் அல்லது ரிசர்வ் வங்கி சில கொள்கைகளை கொண்டு வந்து அதுக்கு மறுபடியும் உயிர் கொடுக்கும். Okay, new policies were introduced to animate the stagnant economy. தேக்கமடைந்த பொருளாதாரத்துக்கு உயிரூட்ட வட்டி விகிதங்களை குறைக்கிறது மாதிரியான கொள்கைகள் அறிமுகப்படுத்தப்படும். போட்டிக்கும் பகைமைக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்லுது அடுத்த வார்த்தை அனிமாசிட்டி, பகைமை. ஆமா, தொழில் உலகத்துல ஆரோக்கியமான போட்டி ஹெல்தி ரைவல்ரி அவசியம். அது வளர்ச்சியை தூண்டும். ஆனா அது தனிப்பட்ட பகைமையா அனிமோசிட்டியா மாறக்கூடாது. சரி. There is no animosity between the competing branches, only healthy rivalry. இது ஒரு நல்ல நிறுவன கலாச்சாரத்தோட அடையாளம். மீண்டும் ஒரு வரலாற்று ஜோடி, அனலிஸ்ட் மற்றும் ஆனல்ஸ். அனலிஸ்ட்ங்கிறவர் ஒரு வரலாற்று பதிவாளர். The market analyst documented every crash since 1990. சந்தை வரலாற்று ஆசிரியர் 1990லிருந்து நடந்த ஒவ்வொரு வீழ்ச்சியும் ஆவணப்படுத்தினார். அவர் எழுதின அந்த பதிவுகள் தான் ஆனல்ஸ். கரெக்ட். அதுதான் வரலாற்று குறிப்புகள். This merger will go down in the annals of banking history. இந்த இணைப்பு வங்கி வரலாற்றின் பதிவேடுகள்ல ஒரு மைல்கல்லா இடம்பெறும். ஆனெக்ஸ், இணை. இது நாம விண்ணப்பங்கள்ல அடிக்கடி பார்க்கிற ஒரு வார்த்தை. ஆமா, இது ரொம்ப எளிமையான ஆனா முக்கியமான வார்த்தை. ஒரு முக்கிய ஆவணத்தோட துணை ஆவணங்களை இணைக்கிறது. Please annex the copy of your PAN card to the application form. அடுத்த வார்த்தை கேட்கவே ரொம்ப கடுமையா இருக்கு. annihilate, முற்றிலுமாக அழித்துவிடு. இது destroy-ய விட ரொம்ப வலிமையானது. தடயமே இல்லாம அழிக்கிறது. பொருளாதாரத்துல ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் கேன் annihilate the savings of the middle class அப்படிங்கிறது ஒரு பயங்கரமான உண்மை. அப்படியா? ஆமா, கட்டுக்கடங்காத பணவீக்கம் நடுத்தர வர்க்கம் வாழ்நாள் பூரா சேமிச்ச பணத்தோட மதிப்பை பூஜ்யமாக்கி அங்க சேமிப்பை முற்றிலுமாக அழிச்சிடும். அடுத்து annotate, குறிப்பு எழுது. இது மாணவர்களுக்கு ரொம்ப அவசியமான ஒரு பழக்கம். நிச்சயமா, குறிப்பா நிதி அறிக்கைகளை படிக்கும்போது Please annotate the balance sheet with explanations for the variance. இருப்புநிலை குறிப்புல உள்ள மாறுபாடுகளுக்கு காரணம் என்னன்னு சின்ன குறிப்புகளா சேர்க்கணும். இது வெளிப்படைத்தன்மைய டிரான்ஸ்பரன்சிய அதிகப்படுத்தும். ஆனுவல் மற்றும் ஆனுவிட்டி ரெண்டும் ஆண்டு சம்பந்தப்பட்டது, ஆனா பயன்பாட்டுல பெரிய வித்தியாசம் இருக்கு. ஆமா, ஆனுவல்ங்கிறது வருடாந்திர அப்படிங்கிற ஒரு அட்ஜெக்டிவ், தி ஆனுவல் ஜெனரல் மீட்டிங். ஆனா ஆனுவிட்டி ஒரு நவுன், அது ஒரு நிதி தயாரிப்பு. நிதி தயாரிப்பா? ஆமா, ஒரு பென்ஷன் பிளான் மாதிரி. He invested in a pension plan to receive a fixed annuity post-retirement. ஓய்வுக்கு பிறகு ஒரு நிலையான ஆண்டுத் தொகை கிடைக்கிற மாதிரி ஒரு முதலீடு. அனன்சியேஷன், அறிவிப்பு. இது சாதாரண அனௌன்ஸ்மெண்ட்டை விட வித்தியாசமானதா? ஆம், இது ஒரு சாதாரண அறிவிப்பு இல்ல, ஒரு முக்கியமான அதிகாரப்பூர்வமான ஒரு புதிய சகாப்தத்தை தொடங்கி வைக்கக்கூடிய அறிவிப்பு. உதாரணமா, the announcement of the new tax regime caused a stir in the market. ஓஹோ. அடுத்த பகுதி தொழில்நுட்பம் மற்றும் மனித உறவுகள் சம்பந்தப்பட்டதா தெரியுது. முதல் வார்த்தை ஆனோட், நேர்மின் முனையம். இது அறிவியல் பாடம் மாதிரி தெரிஞ்சாலும் இன்னைக்கு முதலீட்டு உலகத்துல இது ரொம்ப முக்கியம். எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸோட வளர்ச்சிக்கு பேட்டரிகள் அவசியம். இன்வெஸ்டிங் இன் பேட்டரி டெக்னாலஜி ரிக்வயர்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் காம்பனன்ட்ஸ் லைக் தி ஆனோட். அதனால ஆனோட், கேத்தோட் போன்ற வார்த்தைகள் இப்போ நிதி செய்திகள்லயும் வருது. அனானிமஸ், பெயர் தெரியாத. நிதி உலகத்துல இது ரெண்டு விதமா பார்க்கப்படுது. நல்ல விதத்துல the charity received a large donation from an anonymous benefactor. ஓகே. சில சமயங்கள்ல சட்டவிரோத பண பரிமாற்றங்களும் அனாமதியாம நடக்க முயற்சிக்கும். அடுத்து ஆன்டகனிசம், எதிர்ப்பு. இதை நாம முன்னாடி பார்த்த அனிமோசிட்டி மாதிரி இருக்கே. நெருங்கிய அர்த்தம்தான். அனிமோசிட்டிங்கிறது மனசுல இருக்கிற ஒரு வெறுப்பு உணர்வு. ஆன்டகானிசம்ங்கிறது செயல்ல காட்டுற விரோதம். The antagonism between the trade unions and management halted production. தொழிற்சங்கங்களுக்கும் நிர்வாகத்துக்கும் இடையிலான செயல் ஒரு எதிர்ப்பு உற்பத்தியை நிறுத்திருச்சு. அண்டார்க்டிக், தென்துருவம் சார்ந்த. இது எப்படி பொருளாதாரத்தோட இணையுது? தென்துருவத்துல ஆராய்ச்சி செய்யறது ஒரு பிரம்மாண்டமான அதிக செலவு பிடிக்கிற திட்டம். அதை ஒரு உருவகமா பயன்படுத்தி ஒரு நாட்டோட மிகப்பெரிய உள்கட்டமைப்பு திட்டங்களையும் இது குறிக்கும். ஆன்டி, பந்தய தொகை. இதோட பயன்பாடு சுவாரஸ்யமா இருக்கே. இங்க அப் தி ஆன்டின்ற சொற்றொடர் தான் முக்கியம். இதோட அர்த்தம் பந்தயத்தை உயர்த்துறது, அதாவது முயற்சியை அல்லது முதலீட்டை அதிகப்படுத்துறது. சரி. To compete in the global market, the company had to up the ante on innovation.
உலகச் சந்தையில போட்டியிட அந்த நிறுவனம் புதுமைகள்ல தன்னோட முதலீட்டை இன்னும் அதிகப்படுத்த வேண்டியிருந்தது. இந்த தொகுப்புல உள்ள பெரும்பாலான வார்த்தைகள் ஆன்டே என்ற முன்னொட்டுடன் ப்ரீஃபிக்ஸுடன் தொடங்குது. இதோட அர்த்தம் முன், அதாவது பிஃபோர் இல்லையா? மிக சரியா கவனிச்சிங்க. இந்த முன்னோட்ட புரிஞ்சுக்கிட்டா இந்த வார்த்தைகளோட அர்த்தத்தை எளிதா ஊகிக்கலாம். முதலாவது ஆன்டிசீட், முன்னதாக நடப்பது. ஓகே. A rigorous background check must antecede the hiring of any bank manager. வங்கி மேலாளரை பணியமர்த்துறதுக்கு முன் ஒரு கடுமையான பின்னணி சரிபார்ப்பு நடக்கணும். அப்போ ஆன்டிசீடென்ட்ங்கிறது அந்த முன் நிகழ்வு அல்லது பின்னணி. சரிதான், கரெக்ட். இது ஒரு பெயர்ச்சொல். Your credit history is a vital antecedent to getting a loan. ஆன்டி சேம்பர், ஆன்டே பிளஸ் சேம்பர், அதாவது முன்னறை. ஆமா, ஒரு பெரிய அறைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு சின்ன காத்திருப்பாரே. Candidates waited nervously in the antechamber. ஆன்டிடேட், முன் தேதியிடுவது. இது ஒரு சட்டவிரோதமான செயல்னு நினைக்கிறேன். பெரும்பாலும் அப்படிதான். It is illegal to antedate a contract. ஒரு ஒப்பந்தத்தை அது கையெழுத்தான தேதிக்கு முன்னாடியே செல்லுபடி ஆகும் வகையில காட்டுறதுக்காக முன்தேதியிடுறது சட்டவிரோதம். இது ஒரு வகை மோசடி. கடைசியா ஆன்டிடெலூவியன், இது ரொம்ப சக்தி வாய்ந்த சொல், மிகவும் பழமையானது. டெல்யூஜ்னா பெருவெள்ளம். இது பைபிள்ல வர நோவாவோட பெருவெள்ளத்துக்கு முந்தைய காலத்தை சேர்ந்ததுன்னு பொருள். ஒரு நிறுவனத்தோட தொழில்நுட்பத்தை ஆன்டிடிலூவியன்னு சொன்னா அது வெறும் பழையதுன்னு அர்த்தம் இல்ல, அது கேலிக்குரிய வகையில பின்தங்கி இருக்குன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு, The bank's software was antediluvian and crashed frequently. வங்கியோட மென்பொருள் ரொம்ப பழசா இருந்துச்சு, அடிக்கடி செயலிழந்துச்சு. ஆன்ட் தொடர்கிறது. ஆன்டிமெரிடியன், நண்பகலுக்கு முன். இது நாம தினமும் பயன்படுத்துற ஏஎம்மோட முறையான முழுமையான சொல். மெரிடியஸ்னா லத்தீன்ல நண்பகல், அதனால ஆன்டிமெரிடியன்னா நண்பகலுக்கு முன். All transactions processed in the antemeridian hours are cleared the same day. ஆன்டிமுண்டைன், உலகம் தோன்றுவதற்கு முந்தையது. இது ஒரு தத்துவார்த்த வார்த்தை. ஆம், முண்டேன்னா உலகியல் சார்ந்தது. இது நடைமுறைக்கு அப்பாற்பட்ட கருத்துக்களை குறிக்குது. Philosophy often discusses anti-mundane concepts, but economics deals with reality. அடுத்து ஆன்டிநேட்டல், பிறப்புக்கு முந்தையது. நேட்டல்னா பிறப்பு சம்பந்தமான. இது மருத்துவ காப்பீட்டு கொள்கைகள்ல முக்கியமானது. The insurance policy covers antenatal care expenses. காப்பீட்டுக் கொள்கை மகப்பேறுக்கு முந்தைய பராமரிப்பு செலவுகளை உள்ளடக்கியது. ஆன்டீரியர் மற்றும் ஆன்டிரூம். ஆன்டீரியர்ங்கிறது ஒரு ஆவணத்தோட முன்பகுதியை குறிக்குது. The anterior part of the document lists the terms and conditions. ஆன்டிரூம்ங்கிறது நாம முன்னாடி பார்த்த ஆன்டி சேம்பர் மாதிரியே ஒரு காத்திருப்பு அறை. நாம இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். முதலாவது ஆந்த்ரோலஜி, தொகுப்பு. இது பொதுவா கட்டுரைகள் அல்லது கவிதைகளோட தொகுப்புக்கு குறிக்கும். The publication is an anthology of essays on global economics. இது உலக பொருளாதாரம் குறித்த பல்வேறு நிபுணர்களோட கட்டுரைகளின் தொகுப்பு. ஆந்த்ரசைட், உயர்தர நிலக்கரி. இது எரிசக்தி துறை, அதாவது எனர்ஜி செக்டர் முதலீடுகள் தொடர்பான சொல். பசுமை ஆற்றல் கொள்கைகள் வர்றதால இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் anthracite மைனிங் have fluctuated. உயர்தர நிலக்கரி சுரங்கத்துல செய்யற முதலீடுகள் ஏற்ற இறக்கமா இருக்கு. ஆந்த்ரோபாலஜி, மானிடவியல். இது எப்படி சந்தைப்படுத்துதலுக்கு, மார்க்கெட்டிங்க்கு உதவும். இது ஒரு அருமையான இணைப்பு. மானுடவியல் மனிதர்களோட கலாச்சாரம் பழக்க வழக்கங்களை படிக்குது. Anthropology helps marketers understand consumer behavior patterns. ஒரு பகுதியில இருக்கிற மக்களோட நுகர்வோர் பழக்க வழக்கங்களை புரிஞ்சுகிட்டு அதுக்கேற்ற பொருட்களை விற்க மானுடவியல் உதவுது. ஆந்த்ரோபோமார்பஸ், மனித உருவம் கொண்ட. ஆந்த்ரோபாஸ்னா மனிதன், மார்ஃபேனா வடிவம். இன்னைக்கு AI உலகத்துல இது ஒரு முக்கியமான அம்சம். The new AI assistant has an anthropomorphous interface to seem friendlier. நம்ம இறுதி வார்த்தை ஆன்டிக், வேடிக்கையான செயல். பொதுவா இது ஒரு விசித்திரமான வேடிக்கையான நடத்தைய குறிக்கும். ஆனா நிதி சந்தையில இது ஒரு பொறுப்பற்ற ஊக்கமான, அதாவது ஸ்பெக்குலேட்டிவ் நடத்தையை குறிக்க பயன்படுது. அப்படியா? ஆமா. The market volatility was dismissed as a speculative antic by traders. சந்தையோட திடீர் ஏற்ற இறக்கத்தை சில வர்த்தகர்கள் செஞ்ச ஒரு ஊக்கமான பொறுப்பற்ற செயலாக பார்க்கப்பட்டது. இன்னைக்கு நாம 50 வார்த்தைகளை வெறும் அர்த்தங்களா பார்க்காம
வங்கி மற்றும் பொருளாதார உலகின் கதைகளுக்குள்ள அவை எப்படி பொருந்துதுன்னு ஆழமா பார்த்தோம். இந்த ஆய்வு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன்.